நீங்க எதனா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நடந்தது இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்ச இடம் அப்படின்னா ஏதாச்சும் என்ன சொல்லுவீங்க? லீமா, நீங்க என்ன பல வருஷத்துக்கு பின்னாடி ஒரு டைம் டிராவல் பண்ண வைக்கிறீங்க. கட்டாயமா இந்த லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வருதுன்னு யாராவது அங்க போகணும்னு விரும்புவாங்களா? ஆஸ் சச் ஒரு பிளேஸா ஒரு இடமா எடுத்தாலும் அதை யோசிச்சு பாருங்க. வேப்பலைய போய் நம்ம சும்மா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. பட் அது ஒன்றும் அந்த மொமெண்ட்ல ஒன்றும் எப்பவுமே அந்த பாம்பு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீல் தான். நார்மலா எல்லாரும் பாம்புனா பயம் இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு லைஃப் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. அங்க என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, அங்க இருக்கிற தேவர்கள்ல இருந்து எல்லாரும் அம்மனை தேர்ல கூட்டிட்டு போய் அவங்களுடைய அந்த கோவத்தை தனிச்சதான் நமக்கு தெரிய வருது. இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இல்லாம ஒரு அமாவாசையுமே நான் சொன்னா போல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அம்மனை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு ஊஞ்சல் மண்டபம்னு இருக்கு. அந்த ஊஞ்சல் மண்டபத்துல வச்சு அம்மன் அப்படி ஜாலியா ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த ஊஞ்சல் ஆட ஆட நீங்க பாத்தீங்கன்னா அங்க அதாவது யூ ஷுட் பி தேர் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். இது ஏதோ நம்ம சொன்னா நம்ம கேட்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது அந்த ஊர்ல நின்னு நம்ம இதை உணரணும். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், பேயெல்லாம் இருக்கா நிஜமாவே, அதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு. நீங்க அந்த ஊர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அங்கங்க அப்படியே ஒரு பேய் ஆடுறவங்க அது மாதிரி இருப்பாங்க. அந்த பேய்கள் அங்கிருந்து விலகி ஓடிடும். அந்த ஊர் மண்ணுல அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதே அந்த ஒரு விஷயம். இதை தவிர அம்மனுக்கே உகந்த ஆடி மாசம், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அது பௌர்ணமி நாள்ல இருக்கிற ஸ்பெஷல் பூஜைகள். அதை தவிர கவர்மெண்ட் ஹாலிடேஸ். அதாவது இந்த கோயிலுக்கு இப்ப இதுதான் ஸ்பெஷல் நாளே கிடையாது. என்னைக்கெல்லாம் மக்களால வர முடியுதோ அன்னைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடம், அவ்வளவு நலன்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு அம்மன்னாலே ரொம்ப ஒரு பரிவு, ஒரு பாசம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆக்ரோஷமான உக்ர தெய்வங்கள் ரொம்ப கருணையோட இருப்பாங்க. இவங்களை நம்ம சொல்றோம் உக்ரம் அப்படின்ட்டு, ஆனா நீங்க அவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மள ஒரு வாஞ்சையோட அவங்க நம்மள தழுவிட்டாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணிப்பா, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க இருக்கும். அப்ப அவங்களோட பிரச்சனை எல்லாம் போகுதுன்னா மக்கள் வரதானே செய்வாங்க. எந்த ஒரு இடத்துல அப்படி மக்கள் திரளான கூட்டம் இருக்கோ கண்டிப்பா அந்த இடம் பயங்கர வைப்ரேஷனா தான் இருக்கும். கோவில் பத்தி இவ்வளவு விஷயங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த கோவில் போன போலயே தோணுது. இன்னொரு விஷயம்னா, இவ்வளவு நாள் நீங்க அந்த கோவில் போயிருக்கீங்க, நீங்க எதனா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நடந்தது இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்ச இடம் அப்படின்னா ஏதாச்சும் என்ன சொல்லுவீங்க? லீமா, நீங்க என்ன பல வருஷத்துக்கு பின்னாடி ஒரு டைம் டிராவல் பண்ண வைக்கிறீங்க. கட்டாயமா இந்த லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எனக்கு 2001ல கல்யாணம் ஆச்சு. அண்ட் உடனே குழந்தை இல்லை, ஹேட் சம் இஷ்யூஸ், கன்சீவ் ஆகுதுல. அந்த டைம்ல நான் சிவபெருமானுக்கு பால் குடம் அதெல்லாம் எடுத்திருக்கேன். செம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அழகாம்பிகைன்னு ஒரு சுவாமி இருக்காங்க. ஸோ இதை குழந்தை வேணும்னு வேண்டி நான் பால் குடம்லாம் எடுத்திருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும் பொழுது சில பேர் சொன்னாங்க, நீ மலையனூர் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால மலையனூர் போனேன். அது நார்மலா என்ன சொன்னாங்கன்னா, 3 அமாவாசை நீ போயிட்டு வா, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அந்த டைம்ல ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது எங்கேயாவது எங்கனாலும் நம்ம போனா நம்ம பிரச்சனை தீரும் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நம்ம போவோம். நானும் அந்த மாதிரி ஒரு 3 அமாவாசை போனேன். அதுல ஒரு முறை என்னுடைய அண்ணி, அவங்களுக்கு மேல சாமி வரும். அந்த மாதிரி ஒரு அருள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போற வழியில அப்படியே கார்ல போகும்போதே அவங்களுக்கு சுவாமி நிப்பாட்ட சொன்னாங்க. அங்க இருக்கிற ஒரு வேப்ப மரம், அதுல இருந்து இலை, பூ, காய் எல்லாம் இருந்தது. அதை எடுத்து கொடுத்து என்ன சாப்பிட சொன்னாங்க. அதை யோசிச்சு பாருங்க, வேப்பலைய போய் நம்ம சும்மா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. பட் அது ஒன்றும் அந்த மொமெண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கடிச்சு அதை சாப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு, குழந்தை பிறந்ததும் நீ இந்த இடத்துல சூளம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதை நம்ம கடந்து அப்படியே போயிடுவோம். ஏன்னா சொன்னா போல ஐ காட் கன்சீவ். எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அப்போ நான் கன்சீவ் ஆகும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த தெய்வத்தோட அருள் அப்படின்னு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணினேன்னா, எனக்கு பிறக்கிற குழந்தை அது ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் சக்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே போல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. இன்னைக்கு அவ பேரு சக்தி தான். அதுவுமே இல்லாம என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே சக்தி தான். இன்னைக்கு நான் இருக்கிற என்னுடைய ஸ்ரீ சக்தி யோகாலயா, இப்ப இருக்கிற என்னுடைய மத்த எந்த ஆர்கனைசேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்ல நான் பண்ற
பண்ற எந்த ஒரு முயற்சியிலுமே சக்தின்ற பேர் தான் முதன்மையா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அம்மனோட அருள் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதே போல நீங்க கேட்டது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 6 அடி ஒரு சூலம் வந்து செஞ்சு கொண்டு போய் அந்த இடத்துல அதை சூலம் வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு, அதையும் நான் செஞ்சிருக்கேன். இது நீங்க கேட்கும் பொழுது அப்படியே பேக் இன் 2004 2005 நான் டிராவல் ஆற போல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். இதெல்லாம் பேசும்பொழுது என்னன்னா, இப்ப பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை. அப்கோர்ஸ் நம்ம நம்பிக்கை சார்ந்துதான் எல்லாமே செய்யறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய, என்னுடைய வாழ்க்கையில அங்காள பரமேஸ்வரி செஞ்ச ஒரு பெரிய ஒரு மிரக்கல். ஓகே. ஏன்னா ஒரு குழந்தை இல்லாதவங்களுடைய கஷ்டம் வந்து அது அப்பதான் தெரியும் நமக்கு, அது எவ்வளவு ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதை சொல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை நானே என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். சோ சான்ஸே இல்ல. அடுத்த கேள்வி நீங்க கேட்டது, அந்த இடத்துல கோவில்ல என்ன இடம் பிடிக்கும் அப்படின்னு. அங்க கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவறை ரொம்ப ஸ்பெஷல். அதாவது இன்னைக்கெல்லாம் கச்சுக்கமா கூட்டம் இருக்கு, ஆனா எனக்கு அந்த கருவறைக்குள்ள உட்கார்ந்து அம்மனுடைய அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பிளெஸிங் எனக்கு கிடைச்சது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்க பாத்தீங்கன்னா அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே ஒரு ஆஜானு பாகுவா அப்படி இருப்பாங்க. ஓகே. பக்கத்துல சிவபெருமான் ரூபமா இருப்பார், லிங்க வடிவமா கிடையாது, ரூப வடிவமா இருப்பார். சிவபெருமான் as a form சிலையா இருப்பாரு. அம்மன் நல்லா பெருசா இருப்பாங்க, சிவபெருமான் சின்னதா தான் இருப்பாரு. இது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவருடைய சாபத்துக்காக தான் இவங்களே எடுத்திருக்காங்க. இவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு உக்ர ரூபம் எடுத்திருக்காங்க, அதே தான் அங்க அதோட ரிஃப்ளெக்ஷனா தெரியுது. அதுவும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புற்று, எப்பவுமே வந்து அந்த பாம்பு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீல் தான். நார்மலா எல்லாரும் பாம்புனா பயம் இருக்கதான் செய்யுது, பட் இருந்தாலும் அந்த ஒரு லைக்கிங் டுவர்ட்ஸ் அது எப்பவுமே எனக்கு உண்டு. ஸோ புற்று, நல்ல பெரிய புற்று. அதை தவிர வெளியில பாத்தீங்கன்னா பெரிய ஐ அப்படின்னு ஒரு அந்த தேவி இருப்பாங்க. அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பா கடா அப்படின்னு நம்ம படுத்தா எப்படி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஆஃப் தேவி படுத்த நிலையில இருப்பாங்க. அதை பார்த்தோம்னா பல மாதிரி மனசுல எண்ணங்கள் போகும். சில பேருக்கு அதை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய என்னன்னா, நம்மளோட ஒரு அம்மா அங்க படுத்திருக்காங்க, நம்ம அவங்க பக்கத்துல போய் நிற்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். அந்த இடத்துல வந்து நிறைய பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் அங்க செய்யறாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஓகே மேம். நீங்க வந்துட்டு ஒரு யோகா டீச்சர், இதை வந்து டிவோஷனல் கூட எப்படி மேம் நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. எனி டிவோஷன் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு சயின்ஸ். அது வந்து அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ இந்த இடம் நீங்க பாருங்க, ஒரு மயானம் அப்படின்னு சொன்னா யாராவது அங்க போகணும்னு விரும்புவாங்களா? ஆஸ் சச் ஒரு பிளேஸா ஒரு இடமா எடுத்தாலும் மயானம் போக மாட்டாங்க, போகக்கூடிய இடம் கிடையாது. அதே போல ஏன் போக மாட்டாங்கன்னா ஒரு பயம். எல்லாருக்கும் வாழணும்ன்ற ஆசைதான் இருக்கு, மரணத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம். அப்ப அந்த மயானம் அப்படின்றது அந்த மரணத்தை குறிக்கிற ஒரு இடம். அதுவும் இல்லாம அந்த அமாவாசைன்றது ஒரு இருளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த மயானத்துல கூட ஒரு அருள் இருக்கு, மயானத்துல கூட நம்மள காக்குற ஒரு தெய்வம் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு பொருள் தான் இந்த மயானத்துல இருக்கக்கூடிய இங்க அங்காள பரமேஸ்வரி. அது மட்டும் இல்லாம அந்த இருள்ல கூட ஒரு ஒளி இருக்கு. அமாவாசையோடைய தாற்பயம் பாத்தீங்கன்னா, அந்த இருள்ல கூட அங்க ஒரு தெய்வம் நம்மள காக்க வருது. நீங்க பாத்தீங்கன்னாலே அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சந்திரனுடைய ஒரு அருள், அதுவும் இல்லாம நம்மளோட முன்னோர் வழிபாடு. ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய மூலாதார சக்கரம், நம்ம சக்கரங்கள் வழியா எடுத்துக்கணும். நீங்க சொன்னா போல நான் ஒரு தந்திர யோகா, ஸ்பெசிஃபிக்கா தந்திர யோகா டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர். இந்த சக்கரங்கள் வழியாக நம்மளோட வாழ்க்கை வந்து இவால்வ் ஆகணும் அப்படின்றது அந்த முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட சக்கரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரம், அனஹட்டம், விஷுதி, ஆக்ஞா, சஹஸ்ராரா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. இந்த குண்டலினி அப்படின்னு கூடிய இந்த சக்தி, அங்க இருக்கிற அந்த நாக வடிவமே பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் குண்டலினி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த குண்டலினி அப்படின்னு கூடிய அந்த சக்தி, அந்த மூலாதாரம் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் முதல் சக்கரம். அதாவது ஒரு மனிதன் வாழ்வுல, அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அனிமல் சக்கராஸ்னு இருக்கு. அதாவது ஒரு இந்த அனிமலிஸ்டிக் பிஹேவியர்ல இருந்து ஒரு ஹியூமன் இதுக்கு வரக்கூடியதுதான் இந்த மூலாதாரம், சுவாதிஸ்தான சக்கரங்கள். இந்த இடத்துல இந்த மூலாதாரம்னா அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு வாழ்க்கையில. ஏன் நமக்கு மரணம்னா பயம்? ஏன்னா வாழ ஆசை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? சோ இதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, இதுதான் வந்து இந்த மூலாதாரத்தை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த மயானம் அப்படிங்கிறது இட் இஸ் மோர் ஆஃப் அன் அட்டாச்மெண்ட். அதை கடந்து போறதா தான் நம்ம இந்த தேவியை பார்க்கணும். இப்போ இந்த சூறை விடுறது அப்படின்றது எதை சூறை விடுறோம்? இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் ஒரு மெட்டீரியல் திங்ஸ், அதாவது ஒரு தானியம், உணவு பொருள்ன்றதை தாண்டி நம்மளுடைய அகங்காரம், நமக்குள்ள எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் சூற விட்டு நம்ம தெய்வத்துக்கிட்ட சரணடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க நான் வந்து யோகத்தை கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு
பர்சனலா புரியுற ஒரு விஷயம். இதைதான் வந்து எனக்கு நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க ஒரு தாற்பயம் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்பவுமே கடவுள்ன்றது வெளியில இல்ல, நமக்குள்ள பார்க்கக்கூடிய விஷயம். அதை தான் தந்திர யோகம் சொல்லிக் கொடுக்குது. ஓகே மேம், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று அங்காளம்மன் பத்தி நிறைய விஷயம், அங்க இருக்க வழிபாடுகள் பத்தியும் அவங்களுடைய ஸ்டோரி பத்தி நிறைய விஷயம் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பேய் ஓட்டுறதுல இருந்து பில்லி, சூனியம், கழிப்பு, இந்த மாதிரியான, அதாவது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அப்போசிஷன் இருக்குன்னா நம்ம பாத்துக்கலாம். ஆனா கண்ணுக்கே தெரியாத விஷயங்களை தெய்வம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தெய்வம் தான் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. இந்த கோவிலுக்கு நீங்களும் சென்று இந்த எல்லா சக்திகளையும் பெற்று இன்புற்று வாழ்வீர்களாக அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.